இன்றைக்கி நான் கஷாயம் ரெசிபி தான் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 7 மந்த் பேபி இல்லை 7 மந்த்துக்கு மேலே இருக்கிற பேபிஸ்க்கெலாம் வந்து கோல்டு, காஃப் அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ் வந்தது அப்படின்னா, ஸோ நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு சின்ன கஷாயம் வச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து கோல்டு அண்ட் காஃப் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகுங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிளகு, சீரகம், பூண்டு 3 பல், சுக்கு, திப்பிலின்னு சொல்லுவாங்க, கட்டையாக இருக்கு இல்லையா, இது வந்து கட்டை திப்பிலி, அது வந்து ஒரு ரெண்டு துண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் அரிசி திப்பிலி வந்து 1 எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கஷாயம் ரெடி பண்ண போகிறேன். இந்த கஷாயத்தை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 4 பொருட்களையும் இந்த மாதிரி ஒரு குடுவைக்குள்ளே போட்டு இதை முதல்ல இடித்து எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதை ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிளகு, சீரகம், மிளகு, சீரகம், திப்பிலி, சுக்கு, பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இடித்த கஷாய பொடியை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வாட்டர் வந்து பாயில் பண்ணணும். ஸோ நான் ஒரு 3 பாலாட வாட்டரை வந்து அளந்து பாயில் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட்டு பாயில் ஆன உடனே ஃபுல்லாக கொதித்து வரணும். அதாவது ஃபுல்லாக பாயில் ஆன உடனே இந்த கஷாய பொடியை அதில் ஆட் பண்ணணும். நல்லா பாயில் ஆகி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் கஷாய பொடி ஆட் பண்ணுறேன். கஷாய பொடியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் கொடுக்கலாம். மொத்தமாக நான் வந்து 3 பாலாடை தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா சுண்டி ஒரு பாலாடை அளவு வர வரைக்கும் இதை நல்லா சுண்ட விடணும். ஓகேவா? ஸோ நல்லா சுண்டட்டும். கஷாயம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கஷாயத்தை வந்து வடிகட்டி சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, வடித்து எடுத்தாச்சு. ஓகே, கஷாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த லிக்யூடில் இருந்தால் போதும். ஸோ ரெடி பண்ண முடிச்சதுக்கப்புறம் ஃபைவ் to 6 மந்த் பேபி அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவ்வளோ கொடுத்தா போதும். ஸோ நம்ம ஒரு 7 மந்த் பேபி, 8 மந்த் பேபி, 7 மந்த்துக்கு மேலே 5 to 7 மந்த் வரைக்கும் இந்த அளவு கொடுத்தா போதும். இப்போ 7 + 8 மந்த் பேபி, 8 மந்த்துக்கு மேலே இருக்க பேபிக்கு வந்து ஒரு பாலாடை ஃபுல்லாக ஊற்றலாம். ஓகே, மொத்தமாக நான் 3 பாலாடை தண்ணி வச்சேன். இதில் வந்து ஒரு பாலாடை அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ ஒரு 7 மந்த் பேபி, 7 மந்த்துக்கு மேலே இருக்கிற பேபிக்கு வந்து ஒரு பாலாடை ஃபுல்லாக ஊற்றலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு 1/2 பாலாடவே போதும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கஷாயம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த அளவு தான் கொடுக்கணும். ஓகேவா?